ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சேனாவின் அலப்பறைகளில் உங்களுக்கு என்ன ஸ்வீட்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழை இலை கோதுமை அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை நான் யூடியூப்பில் பார்த்தேன். ரொம்ப நாளாக இதை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை. நம்ம பொதுவாக வாழை இலையில் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வச்சு செஞ்சு பார்த்துருப்போம். ஃபஸ்ட் டைமாக வாழை இலையை வச்சு ஒரு அல்வா எப்படி கிண்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை, கோதுமை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வாழை இலையும் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் முந்திரி எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சர்க்கரையை போட்டு ஒரு பாகு பதத்துக்கு ரெடி பண்ணிடணும். பாகு பதம் ரெடி ஆனதும் நல்லா கொதித்து அது பாகாட்டம் வந்துடணும். வந்த பிற்பாடு நல்லா பாகு பதத்துக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா. ரொம்ப இதுவாகக்கூடாது. நல்லா சுண்டி வந்ததும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை பால் இருக்குது பார்த்தீங்களா, எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றணும். ஊற்றி அது கூட ஏலக்காய் சேர்த்து போட்டு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி கெட்டி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கெட்டியாகிற சமயத்தில் இந்த வாழை இலையை நல்லா நாட்டு துணியில் வடிகட்டி வச்சுருக்கேன், அதை எடுத்து ஊற்றணும். ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒட்டிக்கோ இல்லைங்களா, கீழே அடியில் ஒட்டி தீஞ்சு போயிடும். அது நல்லா மாற்றி அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்க்கணும். அந்த வாழை இலை சாறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டினீங்கன்னா கிண்டின பிற்பாடு அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் முந்திரி பருப்பு எல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலர வேண்டியது. இறக்கும் போது முந்திரி பருப்பும் போட்டுக்கணும். ஏலக்காய் முதல்ல போட்டு நல்லா கிண்ட வேண்டியது தான். பார்த்தீங்களா, நல்லா கெட்டியாக திரண்டு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, எங்கள் வீட்டில் கொஞ்சம் பாதாம் இருக்குது, ரெண்டுத்தையும் வறுத்து வச்சிருந்தேன். அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நமக்கு திரண்டு வர அளவுக்கு வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா அல்வா திரண்டு வந்துடுச்சு. கடாயில் ஒட்டாமல் ஃபுல்லாக திரண்டு வந்துடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி சாப்பிட வேண்டியது தான். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கும்போதே. ரொம்ப டேஸ்டான வாழை இலை கோதுமை அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வாசனையே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்குது. நான் செய்யும் போதே சாப்பிட்டு பார்த்துட்டேன். நல்லா இருந்தது. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்க. சேனாவின் அலப்பறைகள் தொடரும்.